ஈபி இல்லாம இருக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப. ஸோ 2 வருஷமா உங்க வீடு டோட்டலாவே இபி கனெக்ஷன் இல்லாம சோலார்லயே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதை பத்தி நீங்க நம்மளுடைய மக்களுக்கு நிறைய பேர் இபி கனெக்ஷன்ஸ் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு சொல்யூஷனா நீங்க ரியல் டைம்ல இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இபி இல்லாதப்ப என்ன பிரச்சனை இருந்தது, சோலார் போட்ட பிறகு இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? முக்கியமா நம்ம இங்க சொல்ல விரும்புறது, சோலார் போட்டா எல்லாம் ஓகே, நன்மைகள் எல்லாம் ரைட்டு, ரியல் டைம்ல இபியே இல்லாம சோலார்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஒண்ணா நீங்க சொல்லுங்க, நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி பிஎல்டிசி ஃபேன் நம்ம யூஸ் பண்றது. ஓகே, நார்மல் ஃபேனை விட இது நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா கன்சியூம் பண்ணோம். நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. எஸ், பவர் கன்சப்ஷன். 2 ஃபேனுமே நம்ம பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்றோம். ஓகே, அப்புறம் லைட் எல்லாமே எல்இடி பல்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 1 கிலோவாட்ன்றனால இதுல ஒரு டிவி, நம்மளுக்கு என்ன தேவையா இருக்கோ பேசிக்கா எல்லாமே இருக்கு. இதுல வந்து ஜெட் மோட்டர் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல, நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணல. பேசிக்கா 5 எல்இடி பல்பு இருக்கு, ஒரு டிவி இருக்கு, 2 ஃபேன் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம பேசிக்கா ஓகேவா தான் இருக்கு. இப்போ டிவி மட்டும் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணோம்னா மறுநாள் காலையில ஒரு 6 மணிக்கு பேட்டரி லோ வார்னிங் வந்து சம்டைம்ஸ் கிடைக்கும். நல்ல வெயில் இருந்ததுன்னா அது வராது. அது நம்ம யூசேஜ் பொறுத்து தான் நம்ம அதை இது பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இபி இல்லாம இருக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். இது இல்லைன்னா நான் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இந்த வீட்லயே இருந்திருக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். இது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு இப்போ வரைக்கும். ஓகே தான். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின், நீங்க வரும்போது வந்து ஃபேமிலி பாப்பா, குட்டி பாப்பா, நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க இந்த வீடு பால் காய்ச்சும் போது நம்ம அப்பதான் நம்ம சோலார் போடுறோம், எல்லா டைல்ஸ் வேலை எல்லாம் ஒன்னா நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் முன்னாடி இபி இல்லைன்றதுக்காக இந்த டிசிஷன் எடுத்தோம், சூப்பரா போயிட்டு இருக்கு. பாப்பா இப்ப வளர்றாங்க. இப்ப அவங்க குட்டியா இருக்கும் போது உங்களுக்கு இந்த டிவி கன்சப்ஷன் வந்து அதிகமா இருந்திருக்காது, மேபி இப்ப அதிகமா இருக்கும். சோ இத வந்து அடுத்த லெவல் கூட்டு போற இன்னைக்கு வரையும் நீங்க இபி கனெக்ஷன்ஸ் எடுக்காம இருக்கீங்க, என்ன ரீசன்? எனக்கு என்னன்னா இப்போதைக்கு அது ஒரு பெரிய நெசசிட்டியா தெரியல சார். இதுவே எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. நம்ம அது போக எந்த பில்ஸும் பே பண்ற மாதிரி இல்ல, சஃபிஷியண்டா இருக்கு சார். இது நம்ம ஃபேனு நம்மளுக்கு பேசிக்கா தேவை என்ன இருக்கு அது எல்லாமே இருக்கு. ஓகே, போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல கொஞ்சம் அப்டேட் பண்றதுக்கு ஐடியா இருக்கு எனக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த வாட்டர் மோட்டர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கு உங்ககிட்ட தான் சொல்யூஷன் கேட்டிருக்கேன். நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணிடலாம். ஆக்சுவலா நம்ம போடும் போது வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட்ல நிறைய இல்ல, கிடையாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லித்தியம் பெரோபாஸ்பேட் வந்துருச்சு, இன்வெர்டர் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வந்துருச்சு, ஈவன் பிஎல்டிசி மோட்டர்லாம் வந்துருக்கு. சோ நம்ம டைரக்டா நம்ம போட்டு நல்ல கண்ட்ரோலர் வச்சு கூட ஓட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய செட்டப் பண்ண வேண்டாம். வேற என்ன பிளான் இருக்கு உங்களுக்கு? அடுத்தது என்ன பிளான் இருக்கு? எனக்கு பேசிக்கா ஒரு இ பைக் வந்து யூஸ் பண்ணணும்னு இது சார். இந்த நம்ம இந்த சார்ஜரோட ஆம்பியர் எல்லாம் பார்த்துட்டு இதுலயே நம்ம சோலார்லயே சார்ஜ் பண்ணி ஒரு இ பைக் ரன் பண்ணோம்னா ரொம்ப இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். வந்து நீங்க இந்த ஒரு 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் அந்த மாதிரி பைக் பார்க்க போறீங்களா, இல்ல ஒரு லாங் ரேஞ்ச் பார்க்க? ஒரு மினிமல் அந்த நீங்க சொல்றது இருந்தாலே போதும் சார். நீங்க வீட்டுல இருந்து ஒரு ஸ்கூல் பிக்கப்புக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். ரைட். மழை டைம்ல நீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்க? அது எப்படி நடந்துச்சு? மழை டைம்ல ஒன்றும் பெருசா இம்பாக்ட் இல்லை சார் நம்மளுக்கு. நம்ம யூஸ் பண்ற இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடறோம். அந்த டிவி எல்லாமே நார்மலா தான். நம்ம ஒரு ரூம்ல இருந்து வெளியே வரோம்னா அந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறது, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா கரெக்டா தான் இருக்கு. ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்ல. ஆமா 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 நம்ம அதுக்கு ரைட். இப்ப என்னோட கணிப்பு படி பாத்தீங்கன்னா நீங்க மழை டைம்ல கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கு, ஆப்வியஸ்லி ஃபேன் போடுவோம். ஆமா 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 உங்களுக்கு எல்இடி மட்டும் சப்போர்ட் பண்ணிடுது, பண்ணுது சார். அதனால எதுவும் இது இல்ல. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இபி இல்லாம இருக்காங்க. இபி இல்ல, கனெக்ஷன்ஸ் எடுக்க முடியாது, கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னும் போது சில பேர் வீடெல்லாம் கட்டிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து இதை எப்படி வந்து இந்த பிரச்சனை எப்படி அவங்களுக்கு நீங்க சொல்யூஷனா சொல்லலாம்? ஏன்னா ரியல் டைம்ல நீங்க தான் ஃபீல் பண்ணிருக்கீங்க. சோலார் போடுறது எங்களோட பிசினஸ் அப்படின்றதுனாலும் நாங்க ரியல் டைமா சொல்யூஷன் கொடுத்தது உங்களை மாதிரி கிளைண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஈஸியா இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்களோ அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொடுக்க போறீங்க
அவங்களுக்கு. இல்ல இது கன்ஃபார்மா இந்த சோலார் எல்லாம் பண்ணணும். நம்ம இபி இருக்கிறவங்களே இது பண்ணி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. இது நம்ம போட்டோம், என்ன ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இருந்தாலுமே அது நம்ம ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்றோம், ஒரு 5 இயர்ஸ் வருதுன்றப்போ அது தாராளமா நம்ம அதே பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி தான் இருக்கு பார்த்தோம்னா. வெல் அண்ட் குட். சோ அப்போ உங்க வீட்டோட பவரை நீங்களே தயாரிச்சுக்கிறதுல உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க உடனே மறுநாள் வந்தோம், நீங்களும் கூட நின்னீங்க. ஏன்னா அந்த வீடியோ இருக்கு இன்னும். ஆமா சார். இதுல அந்த வீடியோ நம்ம கிளிப்பிங்ஸ் போட்டு விடுவோம். நமக்கு பார்க்கவே ஹாப்பியா இருக்கு. 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த வீடு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த மக்களுக்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த வீடியோ. இது உண்மையிலே இது இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. நம்ம இதுக்குள்ள நம்ம எப்படி இருக்க முடியும்? ஒரு ஃபேன் இல்லாம லைட் இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியாது. கவர்மெண்ட்ல இருந்து இபி கிடைக்கல நம்மளுக்கு. வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தா இது ஒண்ணுதான் தீர்வா இருக்குது நம்மளுக்கு. ரீசெண்டா இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பவர் கிரைசிஸ் மேட்டர் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க சார். ஆட்டோமொபைல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பவர் கிரைசிஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பவர் பிரச்சனை, எனர்ஜி பிரச்சனை இப்ப வேர்ல்டு வைடு ப்ராப்ளமா இருக்கு. புரியுது. அது கேஸ் ஆகட்டும், இல்ல டீசல், பெட்ரோல் எதுவும் ஆகட்டும், எல்லாமே பவர் ப்ராப்ளம்ல நிக்குது. இந்த சோலார் பொறுத்து நம்ம அதை பேஸ் பண்ணி வெஹிக்கிள்ஸ் நம்ம சோலார்ல சார்ஜ் பண்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஒரு சார்ஜிங்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அது நம்ம எதுவும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு எனி டைம் நம்ம இது பண்ணிட்டே இருக்கலாம். மக்களே, இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதை நான் பேசுறத விட அவங்க அனுபவிச்சவங்களே சொல்லும் போது உண்மையிலே ஒரு மன திருப்தியா இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். நீங்க இந்த மாதிரி பிரச்சனையை ரியலா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க அதுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்றோம்.